மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் தேர்டு சம். A conical flask is full of water. A flask has base radius r unit and height h unit. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா r யூனிட்ஸு, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா h யூனிட்ஸ்னு சொல்லியிருக்கான். The water is poured into the cylindrical flask of base ஆர் எக்ஸ்ஆர் யூனிட். இப்போ நம்ம அந்த தண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்ற போகிறோம். அதோட பேஸ் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டான். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் வாட்டர் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். அப்போ எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கும் ஊற்றினதுக்கப்புறம்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ கிவன் எழுதிக்கங்க. சொல்யூஷன். லெட்டு த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இதோட இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 6, இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ரெஸ்பெக்டிவ்லி. லெட்டு த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ்ஆர்னு கொடுத்துட்டான், எக்ஸு ஆர். இப்போ ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹெச். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, இதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆர் யூனிட்ஸ். அதே போல் ஹைட் ஆஃப் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹெச் யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கிற வாட்டரை இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இது எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், அந்த சிலிண்டரில் ஊற்ற போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வால்யூம் ஆஃப் கோனுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 1/3 πr² h. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா πr² h. இந்த r² என்ன பண்ணலாம்னா 1/3 × π × r × h ஈக்குவல் டு 1/3 வராது, சாரி, π × r × h. இந்த பை கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸ்ஆர், இது வந்து எக்ஸ்ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, எக்ஸ்ஆர் × ஹெச் டிவைடட் பை இங்கே இருக்கிற வேல்யூ 1/π × r × r. ஓகேங்களா? 1/π × r × r. நெக்ஸ்ட்டு ஹைட்டு தான் வேணும், அதனால் ஹெச் அப்படியே வச்சுக்கணும், கேன்சல் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர் கேன்சல் பண்ண, இந்த ஆர் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஹெச் ஈக்குவல் டு x × h டிவைடட் பை 1/3. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா x² h டிவைடட் பை 1/3 ஹெச்சோட வேல்யூ. அப்போ h ஈக்குவல் டு h × x² இது டிவிஷனில் இருக்கிறது அப்படியே போச்சுன்னா 3. ஓகேங்களா? இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணால் h ஈக்குவல் டு h × 3x². அப்போ h by 3x² ஈக்குவல் டு h. இப்போ h ஈக்குவல் டு h by 3x². அப்போ ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா h by 3x².